பேஜர்கள் மட்டுமல்லாமல் வாக்கி டாக்கியும் வெடிச்சுது. சரி, பேஜர் வெடிக்குது சரி, ஒரே சமயத்துலேயா வந்து 2000க்கும் மேற்பட்ட பேஜர்கள் வெடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ஒரு இதாக இருக்குது. இது வந்து செஞ்சது வந்து இஸ்ரேலுடைய மொசாத்து தான் அப்படிங்கிறது உறுதிப்பட இன்றைக்கி தெரிஞ்சிருச்சு. ஆனால் எப்படி வெடிச்சது, அது என்ன வச்சுருந்தாங்க வெடிமருந்து அப்படின்லாம் உள்ள ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் அவங்க வந்து இந்த வெடிக்காத பேஜர்களை இன்றைக்கி ஆய்வு செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது இப்படி அதிர்ச்சியாக இருக்காங்க. என்ன அதிர்ச்சினா, பென்டா எரித்ரோல் டெட்ரானைட் அப்படிங்கிற ஒரு எரிபொருள் பார்ப்பதற்கு ஒரு வெள்ளை கலரில் இருக்குமா, அது வந்து பவுடர் மாதிரி தான் இருக்குமா. இந்த வெடிமருந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து சாதாரணமாக வந்து நீங்கள் வந்து ஒரு பாக்கெட்டில் வச்சுட்டு போய்க்கலாம். சின்ன 3 கிராம் 4 கிராம். இது எப்படி வெடிக்குது அப்படின்னு அவங்க வந்து பார்க்கும்போது, அதிகமான வெப்பம் ஏற்பட்டால் வெடிச்சிரும். கோல்டு அப்பெல்லோங்கிற ஒரு நிறுவனம். அப்போ தொடர்ச்சியாக அந்த நிறுவனத்தை கூட இவங்க இல்லை, அந்த நிறுவனத்தில் மொத்தமாக வந்து 10,000க்கும் மேற்பட்ட பேஜர்களை வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு பேஜருக்குள்ளும் அந்த பேட்டரி பக்கத்தில் 3 கிராம் அளவு இந்த டெட்ராஎரித்ரோல் டெட்ராநைட்ரேட்டுங்கிற இந்த வேதிப்பொருளை வச்சுருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, ஏன்னா அவனுங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து தயாரிக்கவே இல்லை இந்த பேஜரை. எங்களுடைய லோகோவை வந்து ஒரு ஹங்கேரியில் ஒரு நிறுவனம் பயன்படுத்தினாங்க, நாங்கள் அதுக்கு வந்து ஆத்தென்டிகேஷன் கொடுத்தோம், ஹங்கேரியில் தான் தயாரிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி, எங்கள் லோகோவை போட்டு அப்போ ஒன்று தைவானில் அதை தயாரிச்சிருக்கணும், இல்லை ஹங்கேரியில் தயாரிச்சிருக்கணும். இப்போ ஹங்கேரிக்குள் இந்த வேலை நடந்திருக்கணும், இல்லைன்னா வந்து லெபனானில் பெய்ரூட்டில் இருக்கின்ற போர்ட்டில் நடந்திருக்கணும். 10,000 பேஜர்களை ஒரே சமயத்தில் ஆர்டர் கொடுத்ததாக ஹிஸ்புல்லா சொல்கிறாங்க. இந்த டெட்ராநைட்ரேட்டை ஸ்கேன் பண்ண முடியாதுன்றாங்க. யோகி ஆதித்யநாத் தான் முதல் முறையாக முதலமைச்சராக இருக்கார். அப்போ ஒரு பொட்டணம் வந்து எதிர்க்கட்சி தலைவருடைய இருக்கைக்கு கீழே கிடந்தது. அது இந்த டெட்ராநைட்ரேட். 2011 டெல்லியில் ஒரு குண்டுவெடிப்பு நடந்தது நீதிமன்ற வளாகத்துக்கு பக்கத்தில். அதை ISI வச்சதாக நம்முடைய இந்திய உளவுத்துறை சொன்னாங்க. அவர்கள் பயன்படுத்தியது இந்த டெட்ராநைட்ரேட் தான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது எழுத்தாளரும் மூத்த பத்திரிகையாளருமான புதுமடம் ஹலீம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். கடந்த பேட்டியில் நம்ம பேசியிருந்தோம், இந்த லெபனானில் இந்த பேஜர் வெடிச்சது தொடர்பாக பேசியிருந்தோம். இப்போ அது வந்து அந்த அமைப்பான மொசாட்டு தான் பண்ணியிருக்குதுங்கிறது உறுதியாக இருக்குது. என்ன நடந்தது, இதுக்கு முன்னக்கூட்டி இது போன்ற செயல்கள் அவர்கள் செஞ்சுருக்கிறாங்களா? அதாவது 2 தினங்களுக்கு முன்பாக தான் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட பேஜர்கள் வெடித்த செய்தியை பார்த்தோம். பேஜர்கள் மட்டுமல்லாமல் வாக்கி டாக்கியும் வெடிச்சுது. ஏனென்றால் இந்த பேஜர்களும் வாக்கி டாக்கிகளும் லெபனானில் இந்த ஹிஸ்புல்லா அமைப்பினர் அதிகமாக பயன்படுத்திய இது வெளியே வந்திருக்கிறது. ஏன்னா பொதுமக்கள்லாம் யாரும் வாக்கி டாக்கியை பயன்படுத்த மாட்டாங்க. பேஜர்களுமே பொதுமக்களை விட அதிகமாக இவங்க தான் பயன்படுத்தியிருக்காங்க. இது எப்படி வெடிச்சிச்சு அப்படிங்கிறதுக்கு பெரிய ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருந்தது. உலகம் முழுவதும் அதிர்ச்சியாக, என்னடா பேஜர் வெடிச்சிருச்சா, அது எப்படி வெடிக்கும்? சரி, பேஜர் வெடிக்குது சரி, ஒரே சமயத்துலேயா வந்து 2000க்கும் மேற்பட்ட பேஜர்கள் வெடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ஒரு இதாக இருந்தது. அதனுடைய உண்மைத்தன்மையை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்திருக்கு. ஹிஸ்புல்லா இதற்காக நிறைய மெனக்கெட்டு ஷாக்கிங் ஆகி தேடி கண்டுபிடிச்சா இது வந்து செஞ்சது வந்து இஸ்ரேலுடைய மொசாத்து தான் அப்படிங்கிறது உறுதிப்பட இன்றைக்கி தெரிஞ்சிருச்சு. அதை மொசாது மறுக்கவும் இல்லை, நாங்கள் தான் செய்யலை. ஆனால் எப்படி வெடிச்சது, அது என்ன வச்சுருந்தாங்க வெடிமருந்து அப்படின்லாம் உள்ள ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் அவங்க வந்து இந்த வெடிக்காத பேஜர்களை இன்றைக்கி ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ வந்து 2000க்கும் மேற்பட்ட பேஜர்கள் வெடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லை 3000 எண்ணிக்கைன்னு சொன்னாலும் கூட கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பேஜர்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்கிற செய்தி. அந்த 10,000த்தில் அதை வச்சுருக்கிறாங்க, 10,000த்துலேயுமே வச்சுருக்கிறாங்க. அப்போ 10,000த்துலேயுமே அந்த பேஜருக்குள் அந்த என்ன நடக்குன்னு தெரியணும்ல, பார்க்கணும்ல அப்படிங்கிறது வெடிக்காத பேஜர்களை அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது இப்படி அதிர்ச்சியாக இருக்காங்க. என்ன அதிர்ச்சினா, ஒவ்வொரு பேஜருக்குள்ளும் 3 to 4 கிராம் PTN சொல்லுவாங்க, அதுக்கு பேர் ஷார்ட் டேர்மில் பென்டா எரித்ரோல் டெட்ரானைட் அப்படிங்கிற ஒரு எரிபொருள்
பென்டா எரித்ரோல் டெட்ரா நைட்ரேட் அப்படிங்கிறது பார்ப்பதற்கு ஒரு வெள்ளை கலரில் இருக்குமா. அது வந்து பவுட்ரு மாதிரி தான் இருக்குமா. ஒரு அந்த ஒரு 5-6 அணு கரிமங்கள் சேர்ந்து அது இருக்கும். ஒரு கூட்டுக்கலவை, கெமிஸ்ட்ரி சொன்ன மாதிரி ஒரு கூட்டுக்கலவையாக இருக்கும். இந்த வெடிமருந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து சாதாரணமாக வந்து நீங்கள் வந்து ஒரு பாக்கெட்டில் வச்சுட்டு போய்க்கலாம். சின்ன 3 கிராம் 4 கிராம். இது எப்படி வெடிக்குது அப்படின்னு அவங்க வந்து பார்க்கும்போது, அதிகமான வெப்பம் ஏற்பட்டால் வெடிச்சிரும். ஹீட் அதிகமான. அப்போ எப்படி கொண்டு போய் பேஜரில் வச்சாங்க? ஒரு 3, 4, 5 கிராம் உள்ள இதை பேஜரில் வச்சாங்கன்னா அது என்ன பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஹிஸ்புல்லா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த பேஜர்களை தைவானிடமிருந்து வாங்கியிருக்கிறோம். தைவானில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அப்பெல்லோங்கிற ஒரு நிறுவனம். அப்போ தொடர்ச்சியாக அந்த நிறுவனத்தை கூட இவங்க இல்லை, அந்த நிறுவனத்தில் மொத்தமாக வந்து 10,000க்கு மேற்பட்ட பேஜர்களை வாங்கியிருக்காங்க. அது ஷிப்பில் வந்து வந்திருக்கு, லெபனானுக்கு வந்திருக்கு. 3 மாதத்திற்கு மேல் ஆகும். ஒரு வந்து தைவான்லேருந்து வந்து ஒரு ஷிப்பில் வந்து அது 3 மாத காலமாக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு போர்ட்டில், ஒன்று தைவான் போர்ட்டில் இருந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து இங்கே லெபனான் இருக்கின்ற ஒரு போர்ட் இருக்குது, லெபனானுக்கும் துருக்கிக்கு இடையில ஒரு போர்ட் இருக்குது, அங்கே இருந்துச்சான்னு தெரியாது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த 3 மாத காலம் வந்து இந்த குடவுனில் இருக்கும் பொழுது இந்த எல்லா பேஜர்களையும் ஓப்பன் பண்ணி, யார் மொசாத்துடைய ஆட்கள் அல்லது மொசாத் கைக்கூலிகள் அல்லது வந்து அந்த போர்ட்டில் வேலை பார்க்குறவங்கள வந்து கைக்குள்ளே வச்சுக்கிட்டு ரொம்ப பெரிய பிளான் பண்ணி ஒவ்வொரு பேஜருக்குள்ளும் அந்த பேட்டரி பக்கத்தில் 3 கிராம் அளவு இந்த டெட்ராஎரித்ரோல் டெட்ராநைட்ரேட்டுங்கிற இந்த வேதிப்பொருளை வச்சுருக்காங்க. இல்லை, இவங்க தான் இங்கே ஆர்டர் கொடுத்து வாங்கினாங்கிறது அவங்க தெரிஞ்சிருக்கு. அப்போ இந்த கோல்டு ஆப்பிள்ங்கிற கம்பெனியில் தான் வாங்குறாங்கிற தகவல் தெரிஞ்சிருக்கு, அதை வச்சுருக்கிறாங்க. அது என்ன செஞ்சுருக்காங்க, 10,000க்கு மேற்பட்ட பேஜர்களுக்குள் இதை வச்சுருக்கிறாங்க. இது ஒரு கணக்கு. இதை வந்து இப்போ வந்து இந்த தகவல் வெளிவந்த பிறமே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு அப்பல்லோங்கிற கம்பெனி பதறி போயிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது, ஏன்னா அவனுங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து தயாரிக்கவே இல்லை இந்த பேஜரை, எங்களுடைய லோகோவை வந்து ஒரு ஹங்கேரியில் ஒரு நிறுவனம் பயன்படுத்தினாங்க, நாங்கள் அதுக்கு வந்து ஆத்தென்டிகேஷன் கொடுத்தோம். அதாவது இந்த கோல்டு அப்பல்லோங்கிற இந்த லோகோவை பேஜர் கம்பெனி அதை நாங்கள் வந்து ஹங்கேரிக்கு வந்து ஆத்தென்டிகேஷன் கொடுத்து ஒரு டைப்பில் கொடுத்துருக்கோம், ஹங்கேரியில் தான் தயாரிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி, எங்கள் லோகோ போட்டு அப்போ ஒன்று தைவானில் அதை தயாரிச்சிருக்கணும், இல்லை ஹங்கேரியில் தயாரிச்சிருக்கணும். இப்போ ஹங்கேரிக்குள் இந்த வேலை நடந்திருக்கணும், இல்லைன்னா வந்து லெபனானில் பெய்ரூட்டில் இருக்கின்ற போர்ட்டில் நடந்திருக்கணும். 10,000 பேஜர்களை ஒரே சமயத்தில் ஆர்டர் கொடுத்ததாக ஹிஸ்புல்லா சொல்கிறாங்க. 10,000 பீஸுக்குள்ளேயும் இந்த டெட்ராநைட்ரேட்டை 3 கிராம் வச்சு பண்ணுறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஆச்சரியம், இந்த டெட்ராநைட்ரேட்டை கண்டுபிடிக்க முடியாதா ஸ்கேன் பண்ணால்? அது ஒரு 10,000 பீஸ் வருதுன்னா போர்ட்டில் ஸ்கேன் பண்ண மாட்டாங்களா? இன்னொரு அதிர்ச்சியான விஷயம், இந்த டெட்ராநைட்ரேட்டை ஸ்கேன் பண்ண முடியாதுன்றாங்க. ஸ்கேன் பண்ண ஸ்கேனர்லேயே விழாது, அந்தளவுக்கு வெல்மையானது அப்படின்னு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். 2017 நம்ம இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேச சட்டமன்ற வளாகத்துக்குள், அப்பொழுதும் யோகி ஆதித்யநாத் தான் முதல் முறையாக முதலமைச்சராக இருக்கார். அந்த சட்டமன்ற வளாகத்துக்குள் இந்த ஸ்வீப்பர்ஸ்லாம் க்ளீன் பண்ணுவாங்கள்ல சட்டமன்றத்தை, அப்போது ஒரு பொட்டணம் வந்து எதிர்க்கட்சி தலைவருடைய இருக்கைக்கு கீழே கிடந்தது. அது இந்த டெட்ராநைட்ரேட். ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அப்போ ஒரு 5 கிராம் அளவு டெட்ராநைட்ரேட் ஏதோ ஒரு வெள்ளையாக கிடக்கேன்னு நினச்சி எடுத்தால் அது டெட்ராநைட்ரேட், அது வந்து ஹீட் ஆச்சுன்னா வெடிக்கும் அப்படிங்கிற அதிர்ச்சி ஒன்று. இது ஒரு தகவல் ஒன்று. ரெண்டாவது, 2011 டெல்லியில் ஒரு குண்டு வெடிப்பு நடந்தது நீதிமன்ற வளாகத்துக்கு பக்கத்தில். அதை ஐஎஸ்ஐ வச்சதாக நம்முடைய இந்திய உளவுத்துறை சொன்னாங்க. அவர்கள் பயன்படுத்தியது இந்த டெட்ராநைட்ரேட் தான். அப்போ ஐஎஸ்ஐ பயன்படுத்துகின்ற இந்த வெடிப்பொருள்கள் எப்படி மொசாத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிறதும் இன்றைக்கி சர்வதேச நாடுகள் கேள்வி கேட்குறாங்க. ஐஎஸ்ஐ ஆனால் என்ன சொல்கிறாங்க, டெட்ராநைட்ரேட் என்ன ஐஎஸ் தான் பயன்படுத்தணுமா, இவங்களும் பயன்படுத்த மாட்டாங்களா, மொசாத் பயன்படுத்த முடியாதா என்று இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்களும் சொல்கிறாங்க. மொத்தத்தில் இந்த டெட்ராநைட்ரேட் பென்டா எரித்ரோல் டெட்ராநைட்ரேட் அப்படிங்கிற இந்த வேதிப்பொருள் தான் வைக்கப்பட்டிருக்குங்கிறத இன்றைக்கி உறுதிப்பட
அவங்களுடைய அந்த ஹிஸ்புல்லா வந்து வெளிப்படையாக தகவலை கொடுத்துட்டாங்க. ஒன்று இது மொசாத் தான் செஞ்சாங்கிறத சொன்னாங்க. இந்த இன்னைக்கு வரைக்கும் மொசாத் வந்து வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க தான் செஞ்சாங்க. இப்போது விஷயத்துக்கு வரேன். நீங்கள் கூட கேட்டீங்க இந்த கேள்வியோட ஆரம்பத்தில், இந்த மாதிரி விஷயத்தை வந்து யாருமே செய்யாதது. பொதுவாக நீங்கள் சொல்கிற ஐஎஸ்ஐஎஸ்ஐ மாதிரி தீவிரவாதிகள் அமைப்புகள் செஞ்சுட்டு போவாங்க, அல்லது ஒரு ஒரு அன்ஆத்தரைஸ்டு குரூப் செய்யலாம். ஒரு அரசு, ஒரு இஸ்ரேலுங்கிறது ஒரு நாடு, அவர்களுடைய உளவுத்துறை, நமக்கு இந்தியாவில் எப்படி இருக்குது, ராங்கிற அமைப்பு இருக்குது, ரிசர்ச் அனாலிசிஸ் அண்ட் ஒரு அமைப்பு இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இந்தியாவில் வெளியவே தெரியாது, எங்கே இருக்குன்னே தெரியாது. நம்ம அதை வந்து அந்த மாதிரி ஒரு வேறு லெவலில் மறைமுகமாக பயன்படுத்துகிறோம். எல்லா நாடுகளுக்கும் உளவுத்துறை இருக்கிறது, அதை வேறு முகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் இஸ்ரேல் பட்டவர்த்தனமாக மொசாத்துங்கிற அமைப்பை வந்து ஒரு பெரிய வெளிப்படையான ஒரு உளவுத்துறை, நாங்கள் வந்து ஒரு டேஞ்சரஸான அமைப்புங்கிறத காமிச்சு அதை இந்த டெட்ரானேட்டை வச்சு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சி. இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கா, இது மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் நடந்திருக்கு. அதாவது ஹமாஸுடைய தலைவராக இருந்தவர் காலித் மிஷல், இப்பொழுது அவர்தான் சுப்ரீம் லீடராக இருக்கார். கிட்டத்தட்ட 97களில் அப்பொழுது ஒரு இளம் லீடராக இருந்தார் காலித் மிஷல். அப்போ வந்து வெளிநாடுகளுக்கான துறை சார்ந்த விஷயங்களை காலித் மிஷல் பார்த்து கொண்டிருந்தார். அவர் ஒரு முக்கியமான வளர்ந்து வரக்கூடிய ஒரு தலைவராக அப்பொழுது காலித் மிஷல் இருந்தார். மொசாத்துடைய ஹிட் லிஸ்ட்டில் பல்வேறு நபர்கள் இருந்தாங்க. அவர்கள் ஏற்கனவே ஒரு ஹிட் லிஸ்ட் வச்சுருக்காங்க. அதில் இவர் தான் இருக்கார், இவர் தான் இல்லைன்னா தெரியல. அவர் கொல்லப்பட்ட பிறகு தான் மொசாத் சொல்லும், நாங்கள் தான் கொண்டு வந்தோம். அப்படிப்பட்ட ஒரு ஹிட் லிஸ்ட் வந்து மொசாத்திடம் இருக்கிறது. அந்த மொசாத்துடைய ஹிட் லிஸ்ட்டில் காலித் மிஷல் இருந்ததாக அப்போதே கொஞ்சம் வெளியே வந்தது. அவர் பல்வேறு பாலஸ்தீன தலைவர்கள், யாசர் அரஃபாத் எல்லாம் அந்த ஹிட் லிஸ்ட்டில் இருந்தாங்க. அவர் கொல்லப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காலித் மிஷாலை கொல்வதற்காக ஒரு பிளானை மொசாத் போட்டாங்க. எப்போது 97கள், 93லேருந்தே போட்டாங்க. அது 97களில் அது சாத்தியமாக முயற்சி பண்ணாங்க. என்னென்னா அப்பொழுது வந்து இந்த ஹமாஸுடைய தலைமையகம் எங்கே இருந்துச்சுன்னா குவைத்தில் இருந்தது. 90களில் குவைத் வந்து ஈராக்குக்கு பக்கத்தில் இருக்கின்ற நாடு. அது வந்து இப்போ கத்தார் எப்படி செயல்படுதோ அப்படி குவைத் செயல்பட்டு கொண்ட அந்த காலகட்டத்தில் குவைத்துக்கும் ஈராக்குக்கும் யுத்தம் வந்தது. உங்களுக்கு நீங்கள்லாம் பள்ளிக்கூடங்களில் படிச்சுருந்துருப்பீங்க. அதாவது குவைத்துக்கும் ஈராக்குக்கும் யுத்தம் வந்து ஈராக் வந்து குவைத்தை வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சது. அதனால தான் அமெரிக்கா வந்து அப்போது ஒரு யுத்தம் நடத்தினாங்க, குவைத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த காலகட்டங்களில் குவைத்தில் இருந்த ஹமாஸுடைய தலைநகரம் தலைமையகம் ஜோர்டானுக்கு மாற்றப்பட்டது. ஜோர்டானுங்கிற நாடு இஸ்ரேலோட ஒட்டி இருக்கின்ற நாடு. அந்த ஜோர்டானுடைய ஆறு தான் ஜோர்டானையும் இஸ்ரேலையும் பிரிக்கின்ற ஒரு பகுதி. சும்மா ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்திலே ஜோர்டானும் இஸ்ரேல் இருக்குது, அந்த அளவுக்கு பக்கம். ஆனால் ஜோர்டானுக்குள் இஸ்ரேல் வந்து எந்த விதமான விஷயமும் செய்ய மாட்டாங்க. என்ன காரணம்னா, ஏற்கனவே நம்ம கூட ஒரு இதில் பேசியிருக்கோம். ஜோர்டான் அந்த படுக்கை என்பது ஜீசஸ் பிறந்த பகுதி, பெத்லஹேம் அங்கே இருக்குது. ஒன்று. இரண்டாவது, அந்த ஜோர்டான் ஆறு யூதர்களுடைய கடவுளாக மதிக்கப்படக்கூடிய மோசஸ், அவர் இறைவனுடைய தூதர் என்று இஸ்லாம் சொல்லுது. அந்த மோசஸ் வாழ்ந்த பகுதி அந்த ஜோர்டான் பகுதி தான். அதனால் அந்த பகுதியை வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து கை வைக்காது. ஒன்று. இரண்டாவது, ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது 93ல். அப்பொழுது பார்த்தா கூட அமெரிக்காவில் கிளின்டன் ஜனாதிபதியாக இருந்தார். அந்த கிளின்டனுடைய அந்த தலைமையில் தான் அந்த ஒப்பந்தம் நடந்தது. அதாவது ஜோர்டானுடைய மன்னருக்கும் ஹுசைன், அவர் பேர் ஹுசைன், 2வது ஹுசைன் அப்படி பேர், அவருக்கும் இதே நெத்தனியாக தான் அப்போ பிரதமராக இருந்தார். இப்போ இருக்கார்ல இஸ்ரேலுடைய பிரதமர், அப்போது அவர் தான் பிரதமர். அப்பொழுது இஸ்ரேலுடைய இளம் பிரதமர், அவருக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. முதல் முறையாக ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியவர் கிளின்டன். என்ன காரணத்துக்காக கிளின்டன் ஏற்படுத்தினார்னா, அமெரிக்காவில் இருக்கின்ற கிறிஸ்துவர்கள் அந்த பகுதியை புனித பூமியாக கருதுகிறார்கள். அதனால் அந்த பகுதியை ஜோர்டானும் சரி இஸ்ரேலும் சரி யுத்தம் நடத்தக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, ஜோர்டான் ஆறு இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அது வந்து ஒரு காவிரியை விட கங்கை விட பெரிய ஆறு கிட்டத்தட்ட. அந்த ஆற்று தண்ணியை தான் ஜோர்டானும் இஸ்ரேலும் தண்ணீருக்காக வைத்திருக்கிறார்கள். 2 பேருக்குமே பங்கு இருக்குது. எப்படி வந்து நம்ம கர்நாடகா தமிழ்நாடு இருக்கிற மாதிரி அந்த ஒரு அடிப்படையாக வச்சுருக்காங்க. இப்போ இது ஒரு விஷயம். அப்போ இந்த காலகட்டத்தில் தான் இந்த ஹமாஸுடைய தலைமையகம் ஜோர்டானில் அம்மானில் இருக்குது. அம்மானுங்கிறது ஜோர்டானுடைய தலைநகரம். அப்போ இந்த ஹிட் லிஸ்ட்டில் காலித் மிஷல் பேர் இருக்குது. இவரை கொல்லணும், பிரச்சனையும் வந்துடக்கூடாது.
இந்த இந்த ஒப்பந்தமும் பிரச்சனையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த காலித் மிஷலுடைய அலுவலகமும் வீடுக்கு இடையில ஒரு 2 கிலோமீட்டர் தூரம். அவர் ஹமாஸோட தலைவர். அப்பொழுதுமே அவர் அது அயலக தலைவர், முக்கியமான தலைவர். அவர் அப்போ இருந்தே கொலை பண்ண முயற்சிருக்காங்க. இன்னை வரைக்கும் உயிரோடு தான் இருக்கார். இன்றைக்கி வந்து இஸ்மாயில் ஹனியாவுடைய இடத்துல அவர் தான் இருக்கார். அப்போ அந்த காலித் மிஷலை கொல்வது எப்படின்னா ரொம்ப நேக்காக கொல்லணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக கொல்லணுங்கிறதுக்காக அவர் எப்பொழுது அலுவலகம் வருவார் போவார் என்பதை கண்காணிச்சிட்டே இருக்காங்க. அவர் எப்பொழுதுமே மாலை 5 மணிக்கு அலுவலகம் வருவார். அவருடைய அலுவலகத்தில் மாடியில் ஏறி போவார். காரை பார்க் பண்ணிவிட்டு ஒரு 100 மீட்டர் நடந்து தான் அலுவலகத்துக்கு போவார். இது வழக்கமாக நடக்குது. இந்த கட்டத்தில் 2 கோமாளிகள் பஃபூன் வேஷம் போட்டு தினமும் அந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுறது வழக்கமாக இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை, ஆனால் நடந்த கதை. ரொம்ப ஒவ்வொரு நாளும் அந்த கோமாளிகள் ஷோ பண்ணுறதும் காசு வசூல் பண்ணுறதும் நடக்குது. 6வது நாளோ 7வது நாளோ அந்த கோமாளிகள் அதான் இந்த கோமாளிகளுடைய காட்சியை வந்து காலித் மிஷல் பார்த்து சிரிச்சிட்டு போகிறது வழக்கம். பார்த்துட்டு கை தட்டிட்டு போவார். இவர்களும் தம்ஸ்அப் கொடுக்குறது வழக்கம். அந்த 6வது நாளோ அல்லது 7வது நாளோ இவர்கள் இந்த காலித் மிஷல் பின்னாடியே சிரிச்சுக்கிட்டு இவங்களுக்கு பின்னாடியே போகிறாங்க அந்த கோமாளிகள். சரி, கோமாளிகள் வழக்கமாக பார்க்கின்ற கோமாளிகள்னு சொல்லிட்டு அவரும் புன்சிரிப்போடு திரும்பி கை நீட்டும் போது இவர்கள் ஒரு ஸ்ப்ரே வச்சு காலித் மிஷலுடைய முகத்தை அடிச்சிட்டாங்க. டக்குன்னு ஸ்ப்ரே அடிச்சுட்டு எஸ்கேப். காலித் மிஷல் மயக்கமாகிவிட்டார். அது ஒரு ஸ்லோ பாய்சன். உடனே வந்து அவரை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மானில் இருக்கின்ற அரசு மருத்துவமனை, கிங் ஹுசைன் ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் பேர் நம்ம அப்போல்லோ மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல். அங்கே கொண்டு போயிட்டா தெரிஞ்சு போய்விட்டது இது வந்து ஒரு விஷத்தெளிப்பான். இவரை காப்பாற்றணும்னா அந்த விஷம் முறிவு கொடுத்தா தான் காப்பாற்ற முடியும், எங்கள்கிட்ட மருந்து கிடையாது. இது நிச்சயமாக வந்து யார் பிடிச்சானா அதுக்கெலாம் வந்து என்ன ஒரு அன்ஃபார்ச்சுனேட்னா அந்த கோமாளிகள் 2 பேரும் காவல்துறையிட மாட்டிக்கிட்டாங்க சத்தம் கேட்டு. ஏன்னா அந்த அலுவலகத்தில் 2 பேர் இருப்பாங்கல்ல, கத்தின உடனே பிடிச்சி ஆளை சேஸ் பண்ணி பிடிச்சிட்டாங்க. பிடித்ததில் அவர்கள் மொசாத்துடைய ஆள் என்று தெரிந்து விட்டது. மொசாத்துக்கு மிகப்பெரிய தோல்வி என்னென்னா அவர்கள் ஆட்கள் எப்பொழுதுமே மாட்டார்கள், மாட்டிட்டாங்க. மொசாத்து தான் செஞ்சதுன்னு தெரிஞ்ச உடனே கிங் ஹுசைனுக்கு இந்த தகவல் போயிடுச்சு. நம்ம நாட்டில் வந்து ஹமாஸுக்கு நம்ம வந்து ஒரு அலுவலகம் கொடுத்துருக்கோம், அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். இஸ்ரேல் எந்த விதத்திலையும் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இந்த எந்த வேலையும் ஜோர்டனில் செய்யக்கூடாது. அதே போன்று ஜோர்டனும் இஸ்ரேலுக்கு எதுவும் செய்யக்கூடாது. அப்போ இவர்கள் இப்படி செய்து விட்டார்கள் என்று ஜோர்டன் மன்னர் என்ன பண்ணார், கிளின்டனுக்கு உடனே ஃபோன் அடிக்கிறார். கிளின்டன் டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா அவர் போட்ட அக்ரிமெண்ட். அவர் உடனே வந்து பெஞ்சமின் நெதன்யாவுக்கு ஃபோன் பண்ணி 48 மணி நேரம் தான் அவருக்கு டைம், யாருக்கு, காலித் மிஷலுக்கு. அந்த விஷ மருந்தை கொடுத்து விட்டு அவரை காப்பாற்றலைன்னா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் உறவு முறிந்து விடும் என்று கிளின்டன் சொல்கிறார். இது வரலாற்றில் பதிவு செஞ்சது, நான் ஒன்றும் கதையாக சொல்லலை. இது ஒரு பெரிய சங்கடம். ஆனால் இஸ்ரேல் முடிவெடுத்தது. ஏன்னா அமெரிக்காவை வந்து வேணாம் பவச்சிக்க வேணாம், இது ரொம்ப ஒரு தீர்மானமான விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு விஷம் முறிவை கொடுத்து விடுறாங்க. அப்போ உடனே கிங் ஹுசைன் இன்னொரு கண்டிஷன் போடுறார். ஹமாஸுடைய தலைவராக இருக்கின்ற யாசின் அப்பொழுது சிறையில் இருக்கிறார், எங்கள் இஸ்ரேலுடைய சிறையில். அவரையும் நீங்கள் விடுவிக்க வேண்டும், இது கண்டிஷன் கேட்டாங்க. இது வேற வழியே இல்லை இஸ்ரேலுக்கு. அந்த ஹமாஸுடைய நிறுவன தலைவர் யாசினை கொண்டுகிட்டு இந்த ஹெலிகாப்டர் வருது. ஹெலிகாப்டர் தானே, பக்கத்தில் தானே, ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் தானே. அதோடு இந்த விஷமுறிப்பானும் வருது மருத்துவரோட. அவர் காப்பாற்றப்படுகிறார் காலித் மிஷல். அந்த யாசினும் திருப்பி ஹமாஸுக்கு போயிடுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய தோல்வியாக பெஞ்சமின் நெதன்யாஹு பார்த்தார். அதுக்கப்புறம் சில மாதங்களில் அவரை யாசினை வந்து போட்டு தள்ளிட்டாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, மொசாத் வந்து ஒருத்தரை காலி பண்ணுறதுக்கு எந்த வேலையானாலும் செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நீங்கள் வந்து அதை வந்து கொல்றதுக்கு வந்து ஒரு கோமாளியை கூட அனுப்புவாங்க, அல்லது வந்து ஒரு பெரிய கில்லரை கூட வேறு மாதிரி அனுப்புவாங்க, இல்லை இந்த மாதிரி பேஜருக்குள்ளே வந்து இந்த டெட்ரானைட்டை வச்சும் கொல்லுவாங்க. ஸோ இப்படி விதவிதமாக கொள்வதில் மொசாத் வந்து எந்த எல்லைக்கும் போவாங்கங்கிறதுக்கு அன்னைக்கும் ஒரு உதாரணம் தான், இன்றைக்கி இதுவும் ஒரு உதாரணம் அப்படிங்கிறது சொல்ல வரேன். இப்போ இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க. இது லெபனானில் இருக்கிற அந்த ஹிஸ்புல்லா அமைப்பு இப்போ பதில் தாக்குதல் எதுவும் அடுத்து எதுவும் பண்ணுவாங்களா? அப்படி அவர்கள் ஏற்கனவே நாங்கள் டிக்ளேர் வார், நாங்கள் வந்து இப்போ அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை தான். அந்த லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கு நடுவில் ஒரே ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. அதை தாண்டினா இஸ்ரேல். நிலவழி தாக்குதல் நடத்தணும், தரைவழி தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறதுல தான் அவங்க தெளிவாக இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு வான்வழி தாக்குதலை விட தரவழி தாக்குதலுக்கான ஆயுதங்கள் நிறையா இருக்குது, அதை நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வந்து இது ஹிஸ்புல்லாக்கு, ஏன்னா ஈரானுடைய ஆட்கள் நிறையா அங்கே இருக்கிறாங்க. அப்போ அதனால் வந்து தரைவழி தாக்குதலை வந்து நாங்கள் ஆற்றை கடந்து நடத்துவதற்கான வழிமுறைகளை பார்க்குறாங்க.
ஆனால் இப்படி வந்து ஒரு எப்போ எங்கே வெடிக்கும் அப்படிங்கிறதும் பெரிய டென்ஷன் இல்லை. இன்றைக்கி வாக்கி டாக்கி வெடிச்சிருச்சு, இந்த பேஜர் வெடிச்சிருக்குன்னா எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளை பயன்படுத்துவதுங்கிற ஒரு பயம் வந்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது மொத்தமாக கொள்முதல் செய்யப்பட்ட பொருள்களில். அப்போ இந்த மாதிரி சூழலில் வந்து என்ன மாதிரியான முறையில் அந்த வார் மாறும், அந்த யுத்தம் மாறும் அப்படிங்கிறது தெரியல. காரணம், ஏற்கனவே அமெரிக்கா வந்து ஹமாஸோட போர் நிறுத்தத்துக்கு சொன்ன உடனே ஒத்துக்கிட்டாங்க. இப்போ ஹமாஸோட வந்து இஸ்ரேல் போர் நிறுத்தத்தில் இருக்கிறது, ஆனால் ஹிஸ்புல்லாவோட இல்லை. இப்போ முழு கவனமும் அவர்கள் இஸ்ரேலுடைய அந்த வடக்கு பகுதி, அதாவது லெபனானுடைய தெற்கு பகுதி, இஸ்ரேலுடைய வடக்கு பகுதி, அது ஒரு ஆறு தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கு, எல்லையாக இருக்கிறது. அதில் தான் இன்றைக்கி படைகள் குவிந்து இருக்கின்றன. பதட்டமான ஒரு சூழல் இருக்குது. அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு பதட்டம் இருக்கிறது. இன்றைக்கி தெற்கு லெபனான் முழுவதும் மக்கள் காலி ஆகிட்டாங்க. எல்லாருமே வீட்டை விட்டு காலி பண்ணி வடக்கு லெபனான் நோக்கி நகர்ந்துட்டாங்க. தெற்கு லெபனான்ங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஒரு பாதி தமிழ்நாடுன்னு வைங்களேன், அந்த அளவுக்கு பகுதிகள்லாம் இன்றைக்கி வந்து மக்கள் இல்லாமல் வெறுமனே வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது இன்றைக்கி மக்கள் வந்து. அதுவும் சொல்லப்போனால் இந்த பெய்ரூத்தில் தான் வெடிச்சது. இந்த பேஜர் வந்து தெற்கு லெபனானோட இல்லை, பெய்ரூத்தில் வெடிச்சது நகரங்கள். அப்படிங்கும்போது நகரத்தில் கூட மக்கள் இன்றைக்கி பதட்டமாகத்தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. இந்த சூழல் வந்து மாறுமாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் யுத்தம் வந்து பயங்கர ஹீட் ஆகிருக்கு. எந்த ரூபத்தில் வேணாலும் அந்த யுத்தத்துடைய தன்மை வெளிப்படலாம் என்பது தான் இன்றைய இப்போதைய நிலைமை. தொடர்ந்து எங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.